தேர்ஸ்டே வீட்டு வாசல் படிக்கட்டு பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருக்குது. அதில் அழகுக்காக 2 3 செடி வச்சுருந்தேன். சின்ன சின்ன குட்டி பக்கெட்டில் தான் வச்சுருந்தேன். அதில் வந்து ஒரு பக்கெட்டு சுத்தமாகவே வேஸ்ட் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கெட்டில் இருந்தது நல்லா வாடி போய் இருந்தது. இதே செடி இன்னொரு பெரிய தொட்டியில் வந்து நிறையா இருந்தது. அதிலிருந்து கொஞ்சம் பறிச்சுட்டு வந்து இதில் நட்டு வச்சுருந்தேன். ஏன்னா இது வாசல்லே இருக்குது இல்லையா, வாடி போய் இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. இந்த இடத்துல செடி வைக்கலைன்னாலும் வேறு ஏதாவது பொருள் போட்டு அந்த ஜன்னலையே நிறைச்சிடுறாங்க. இதுவே அதில் செடி இருந்ததுன்னா வேறு எந்த பொருளுமே அது பக்கத்தில் வைக்க மாட்டாங்க. அதுக்காகவே நான் அதில் செடி வச்சுட்டு இருக்கேன். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு மீன் குழம்பு தான் ரெடி பண்ணலான்னு இருந்தேன். அதுக்காக திசைன் வேலை கிளம்பி மீன் வாங்குறதுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி திசைன் வேலை மீன் மார்க்கெட்டில் மீன் ரேட்லாம் கொஞ்சம் ஹையாக தான் இருந்தது. இன்றைக்கி நான் மீன் வாங்க போனதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சுண்ணாம்பு வாழைன்னு ஒரு மீன் கிடைக்கும். அந்த மீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இந்த சீசன் தான் கிடைக்கும். அந்த மீன் இருந்தால் வாங்கிட்டு வரலான்னு தான் போயிருந்தேன். ஆனால் அங்கே ஒரே ஒருத்தவங்க தான் வச்சுருந்தாங்க. அதுவும் ஐஸ் போட்டு வச்சுருந்தாங்க. அதனால் வாங்கலை. இந்த மீன் மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எல்லாத்தையும் குழம்பு வச்சாச்சு. 2 நாளுக்கு முன்னாடி நார்த்தங்காய் ஊறுகாய் போட்டு வச்சுருந்தேன். அதை இன்றைக்கி வெந்தயம், கடுகு, பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிச்சிருந்தேன். வாசனை சூப்பராக இருந்தது.